ஜனநாயகத்தை இவங்க ரெண்டு இயக்கங்களும் விலை கொடுத்து கொள்ளையடித்து வச்சிருக்கலாம்னு நினச்சாங்க. அது இல்லாமல் மக்கள் சக்தி வந்து ஜனநாயகத்துக்கு பணத்தை கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்றது இல்லாமல், பணம் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்குறது தான் ஓட்டு. பணம் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து மாற்றினாங்க. இப்போ மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டாங்க. விஜய்க்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன? விஜய் வந்து இந்த நாட்டை காப்பாற்றிருக்கார். அதாவது இந்த ஊழல்லேருந்து, லஞ்சத்திலிருந்து, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுலேருந்து, ரெண்டு பேரும் பணமே கொடுக்காம அல்லது செலவே பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருப்பாங்கன்னு. இப்போ விஜய் ₹1 கூட செலவு பண்ணலை. அதே மாதிரி இவங்களும் நின்று இருந்தாங்கன்னா இவங்க ஒரு சீட்டில் கூட வந்திருக்க முடியாது. இவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்களை உற்பத்தி பண்ணி, கொள்ளைக்காரர்களை உற்பத்தி பண்ணி அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு மாயை உருவாக்கி ஆட்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க. அது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுக நிறுவன உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். 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 தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் மூலமா 108, ஒருவேளை ஒரு தொகுதி மைனஸ் ஆனால் கூட 2ல் 1 ராஜினாமா பண்ணால் கூட 107,000, இன்னும் 11 சீட்டு தேவை. காங்கிரஸ் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க, இன்னும் ஒரு 6 சீட்டு தேவைப்படுது. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இந்த களம்? ஆதரவு கொடுக்கறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்களே இப்போ சிபிஎம், சிபிஐ, இந்த விடுதலை சிறுத்தைகள், இவங்கெல்லாம் வர ஆரம்பித்தா யாராச்சும் 2-1 வருவாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத பார்த்ததே இல்லை. ஒரு 50 வருடமாக நம்ம பார்த்ததே இல்லை. நீங்களும் கூட சட்டமன்ற உறுப்பினராக பல ஆண்டு காலம் இருந்திருக்கிறீங்க. இந்த முறை தான் கூட்டணி ஆட்சி வரப்போகுது தமிழ்நாட்டில். சத்தியமூர்த்தி பவன் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் 50 வருடங்களுக்கு முன்பாக தான் ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இப்போ மீண்டும் ஒரு கொண்டாட்டம் வந்திருக்கு, தங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சராக போகிறாங்க அப்படின்னு. இந்த சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதோட காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்கு 2029 மக்களவை தேர்தலையும் நாங்கள் உங்களோட தான் இருப்போம் அப்படின்னு. இந்தியா கூட்டணி ஏறத்தால் உடஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ நீங்கள் சொல்கிறது தப்பு. இதுக்கு முன்னாடியே 96 சீட்டை வச்சுக்கிட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினார் கருணாநிதி. அப்போ 96 மாத்திரமாக இருந்தது. அதனால் முதல்லையே திமுகவில் 96 சீட்டோடு இருந்தாங்க. அதனால் இது ஒன்றும் 96 விட இப்போ 108 பெரிய நம்பர் தான், சின்ன நம்பர் கிடையாது. அதனால் வந்து அது எப்படி மேனேஜ் பண்ணி நடத்திடுவாங்க. இப்போ எப்படியா போகும் அடுத்த 5 ஆண்டு காலம்? 5 ஆண்டு காலம் ஏன் போகாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ள சந்தேகம்லாம் விஜய் வருவாரா, 2 சீட்டு வருவாரா, 8 சீட்டு வருவாரா, 10% வருவாரா அப்படின்னு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. 50 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. விஜய்க்கு உங்களுடைய அனுபவம் மூலமாக சொல்லுங்கள், விஜய்க்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன? விஜய் வந்து இந்த நாட்டை காப்பாற்றிருக்கார். முதல் வேலை, அதாவது இந்த ஊழல்லேருந்து, லஞ்சத்திலிருந்து, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுலேருந்து, அப்புறம் பல்வேறு மது சப்ளை பண்ணுறதுலேருந்து, மக்களை அநியாயமாக மக்களை தவறான திசைக்கு கொண்டு போகிறதுலேருந்து விடுதலை வாங்கி தருவதற்கு வெளியில் வந்திருக்கிற ஒருத்தராக தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் மக்கள் மத்தியில் வந்து திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. அதுக்கு காங்கிரஸ் ஒரு காரணம். காங்கிரஸ் வந்து 1967 தோற்ற பிற்பாடு தனித்தன்மையோடு அவங்க நின்று இருந்தால் திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதுன்னு வந்திருக்கும். 89 அந்த முயற்சி எடுத்தாங்க, அது கை கூடலை. 89 அந்த முயற்சி எடுத்தாங்க, அது ஓரளவுக்கு கை கூடலை. ஆனால் 91 அந்த ராஜீவோட அலை இருந்தது. அந்த பதாவர் இறந்தார் ஸ்ரீபெரும்புதூரில். ஒருவேளை அந்த அனுதாபத்தை காங்கிரஸ் பயன்படுத்தி இருக்கலாமோ? இருக்கலாம். மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால் வரலாம். இப்போ வந்துருச்சு. மொத்தம் 2 கட்சிக்கு மாற்று இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு ஒளி கிடைச்சிருக்கு. அதை வந்து அவங்க பயன்படுத்தணும். கடந்த காலங்களில் மூப்பனார் அவர்களால் முடியாது, விஜயகாந்த் அவர்களால் முடியாது, வந்து விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலை. மூப்பனார் வந்து கட்சியை அவர் வந்து ஜெயலலிதாவோட போகணும்னு நரசிம்மராவ் சொன்னதுனால அவர் காங்கிரஸை உடைச்சி வெளியில் வந்தாரே தவிர பண்ணலை. யாருமே அது சரியாக பண்ணலை அல்லது பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் வந்து இந்த நேரம் ஒரு நல்ல நேரம். 2 கட்சியை பற்றி மக்கள் ஒரு முடிவுக்கு வந்த நேரத்தில் இவர் பண்ணுறதுனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது தான் உள்ளது. இன்னொரு கண்ணோட்டம் இருக்கு. என்னன்னா, பொதுவாக வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு ஓட்டு வந்து பிரியும் பொழுது அது ஆளுங்கட்சி யார் இன்கும்பன்ட் கவர்மெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி என்ன சொல்லி, இப்ப நான் ஆட்சியில திமுக இருந்தாங்க அப்படின்னா எதிரிகள் 2 பேர் இருக்கும் பொழுது ஆட்சிக்கு எதிரான ஓட்டு பிரியும் அப்படிங்கிற ஒரு நரேஷனை சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது எல்லாமே தவிடுபொடியா இருக்கு. எதனால் நடந்தது இந்த மிகப்பெரிய மாற்றம்? 2 பேரும் அடிப்படை ஓட்டுக்கள்ல விஜய் அவர்கள் கை வச்சிருக்காங்க. 2 பேருமே அயோக்கியர்கள்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. 2
பேருக்குமே கட்சியினுடைய அடித்தளத்திலேருந்து தொடர்புகள் இல்லை, மக்களோட தொடர்புகள் இல்லை, இருக்கிறதா ஒரு மாயையை உருவாக்கினார்கள். அதெல்லாம் இல்லைன்ற போது இப்போ வந்து 2 பேரும் அவங்க செலவழித்த பணத்துக்கு, அவங்க கொடுத்த பணத்துக்கு பாமர மக்கள் யார் யார் இருக்காங்களோ அங்கே ஓட்டு போட்டு அப்படி வந்தது தவிர இவங்களுக்கு வந்து முறையாக வந்த ஓட்டுக்கள் அல்ல. 2 பேரும் பணமே கொடுக்காம அல்லது செலவே பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன ஆகிருப்பாங்கன்னா, இப்போ விஜய் ₹1 கூட செலவு பண்ணலை, அதே மாதிரி இவங்களும் நின்று இருந்தாங்கன்னா இவங்க ஒரு சீட்டில் கூட வந்திருக்க முடியாது. இவங்க வாங்கின 30% ஓட்டே வந்து பணம் கொடுத்தனால உறுதி செய்யப்பட்டது. அப்படிதான், அதனால தான் வந்தது. இல்லைன்னா தப்பு தானே. அது இன்னொரு விஷயம், நீங்க 30% இல்லையே, 24% தானே. கூட்டணியோட சேர்ந்து சொல்றேன், கூட்டணியோட சேர்ந்து இல்லை யார் கூட்டணி ஏன் சேர்க்குறீங்க? அவங்க அப்புறம் அவங்க கிளைம் பண்ண மாட்டானா? அதல்ல, இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 24%, 20%, விஜய்க்கு கிடைச்சிருக்கிறது 35%. அதனால் வந்து இவங்களுக்கு தனியாக இன்னும் இதுவே கிடைச்சது இவ்வளோ பணம் சொல்லி நம்பிக்கை 200 சீட்டும் கிடைக்கிறதுக்கான அளவுக்கு தீவிரமாக எல்லா தளத்துலேயும் வேலை செஞ்சு பணம் கொடுத்து அது பண்ணி இது பண்ணி 200 ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கையில் இவ்வளவும் பண்ண பிற்பாடே இவ்வளோ தான் வந்திருக்குன்னா மக்கள் எப்படி அவங்கள கணக்கு போடுறாங்கன்றது தான் முக்கியம். உங்களுக்கு நல்லா தெரியும், அண்ணா அவர்களுடைய காலத்தில் தான் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தது. சாதாரண வேட்பாளர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்களை அப்போ வீழ்த்தினாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த முறையும் நடந்திருக்கு. ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறார். இன்னும் நிறைய ஏரியாவில் பார்க்குறோம். சின்ன சின்ன பசங்க, ஒரு யதார்த்த பாஷையிலே சொல்லுவோமே, சின்ன சின்ன பசங்கன்னே நம்ம சொல்லலாம், ஒரு திண்ணை பாஷையில் சொல்லணும்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களை வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுதான் ஜனநாயகம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஜனநாயகத்தை இவங்க 2 இயக்கங்களும் விலை கொடுத்து கொள்ளையடித்து வச்சிருக்கலாம்னு நினச்சாங்க. அது இல்லாமல் மக்கள் சக்தி வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு காப்பாற்றி கொண்டு வந்திருக்குதா. இது வந்து இப்போ ஆட்டோ ரிக்ஷாக்காரர் வந்தார், 62லேயே சைக்கிள் ரிக்ஷாக்காரர் ஒருத்தர் வெண்கலம் மணின்னு ஒருத்தர் வந்தார். அது மாதிரி எல்லோரும் சாதாரண ஆளுங்க தான். இன்னும் சொல்லப்போனால் திமுகவினுடைய ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா யாரும் பெரிய பிரபுக்கள் கிடையாது, எல்லாம் சாதாரண ஆட்கள், அன்றாடம் காட்சிகள் தான் வந்தாங்க. அப்படி தான் அரசியல் இருக்கும். பணத்தை கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்றது இல்லாமல், பணம் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கிறது தான் ஓட்டு. அப்படி தான் ஒரு இயக்கமும் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதை வந்து மாற்றிட்டாங்க இவங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து மாற்றினாங்க. இப்போ மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க, இவங்க 2 பேரையும் துரத்தி விட்டாங்க. இந்த 5 ஆண்டு காலமே இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவுக்கு மிகப்பெரிய சர்க்கிள் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு மக்களோட கனெக்ஷன்லேயே நீங்கள் என்றைக்குமே இருந்ததில்லை. 2016 to 21 நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக மக்களோட எப்போவுமே இருந்திருக்கிறீங்க, கிராமமாக போனீங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் மக்கள் நம்பி போனீங்க, ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ மக்களை நம்புனீங்க அப்படின்னு. இந்த முறை முழுக்க முழுக்க ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் நம்பி இருக்கிறாங்களோ? ஒரு இயக்கம் என்பது வந்து தொண்டர்களை நம்பி தான் இருக்கணுமே தவிர, தொண்டர்கள் வந்து ஒழுங்காக அந்த இயக்கத்தினுடைய அதுதான் ஆணிவேர்கள், எல்லா வேரும் அதான். அதை நீங்கள் வந்து சும்மா விட்ட பிற்பாடு, அவனை கூலிக்காரனை மாற்றின பிற்பாடு உங்களுக்கு வந்து அந்த நிலைமைகள் மாறி நீங்கள் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்க, ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்ற முடியாதுன்னு தான் தத்துவம். அதனால் ஏமாற்ற முடியல, அவங்க ஏமாறலை, முழிச்சுக்கிட்டவங்க யாரா வருவாங்கன்னு பார்த்தாங்க. ஒரு விஜய் வந்தார், விஜய்க்கு ஓட்டு போட்டு. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் எம்எல்ஏவாக இருக்கும்போது மாவட்ட செயலாளராகவும் இருந்தீங்க, ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்துக்கு அப்போ மாவட்ட செயலாளராக இருந்தீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, எம்ஜிஆரோட கலந்து ஆலோசனை பண்ணி யார் யார் வேட்பாளரை நிறுத்தினா ஜெயிக்கிறதுக்கான சாதக பாதகம் இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் அது முடிவு பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு தோல்வி இல்லையா? மக்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போன மாதிரி இல்லையா? அதுதான் உண்மை. நாங்கள் இதில் எங்கள் இதில் எம்ஜிஆர் கூட கன்சல்ட் கூட நாங்கள் பண்ணுறதில்ல, அவரும் சொல்கிறதும் இல்லை. அவர் வந்து நாங்கள் எங்கள் பேரில் நம்பிக்கை வச்சு சரியாக தான் செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு செலெக்ஷன் பண்ண கொடுத்தாங்க. அப்படி தான் பண்ணது. நான் தான் செலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தேன். ஒன்றும் கூட இது தவறு, இந்த கேண்டிடேட்டு தப்பான கேண்டிடேட்டு அல்லது இவர் தப்பு பண்ணிவிட்டு கொடுத்தாரு அப்படின்ற பேச்சு கிடையாது. அதனால் ஒரு நியாயம், உண்மை எல்லாமே இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாமே போயிடுச்சு. பண்ணிவிட்டு 20 கோடி செலவு பண்ணுறவன்னு மாத்திரம் கூப்பிட்டா அப்போ மக்கள் என்ன ஆகுது? 20 கோடி எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சர்க்காரா? பாக்கி பேருக்கு ஏழைப்பாளையங்களுக்கு யாருன்னா ஆகிறது. அதனால் எல்லா தளத்தில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் 20 கோடி உள்ளவங்கன்னா பெரும் கோடீஸ்வரர்கள் மாத்திரம் அவங்க வராங்க. அவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இது ஒரு கூட்டு கம்பெனியாக நினைக்கிறாங்களே தவிர, அது அப்படி தான் நினச்சி அவங்க வந்திருக்கிறாங்களே தவிர, இல்லைன்னா தப்பு. அதை மக்கள் உணர்ந்துட்டாங்க, தொண்டர்களும் கட்சிக்காரனும் உணர்றான். கட்சிக்காரனுக்கு கட்சி மேலே விசுவாசம் இல்லை. காரணம் கட்சியாக இல்லை, கட்சி மக்களுக்காக இல்லை, ஒன்றும் இல்லை. கட்சி தலைமை இருக்குது, அவங்க ஏதோ ஒரு
முடிவெடுத்து யாருக்காவது சீட்டு கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம வேலை செய்யணும், நம்மளை கூலிக்காரர்களாக மாற்றிட்டாங்கன்ற எண்ணம் கட்சி தொண்டர்களுக்கே வந்துடுச்சு. அதனால் நம்ம அதில் இப்போ காட்பாடி தொகுதியில் 10வது முறையாக களமிறங்குறார் துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. மேபி நம்பர் கூட மாறி இருக்கலாம். நான் சொன்னது 8, 9, 10 கூட இருக்கலாம், ஏதோ வேணா இருக்கலாம். 10 டைம் அவர் நிற்கிறாருன்னா அவர் மயனும் அங்கே எம்பியாக இருக்கிறார், வேலூர் மாவட்டத்தோட எம்பியாக இருக்கிறார். இப்போ காட்பாடி தொகுதியில் மற்ற திமுக தொண்டர்களுக்கு வேலையே இல்லைங்கிற ஒரு பார்வை வந்துடாதா? அதுதான் அண்ணா காலத்தில் எப்படின்னா 2 முறைக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மாற்றி இது வந்து ஒரு லாபியை கிரியேட் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் கருணாநிதி வந்த பிற்பாடு அவருக்குன்னு ஒரு 50-100 பேரை வச்சு அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு சீட்டு கொடுக்குறது அப்படி இப்படி கட்சி வந்து அதுக்கு வேலை செய்யும். அதுக்கு இந்த கொள்ளையடிக்கிற பணத்தில் கொடுத்து பண்ணிக்கோடுது அப்படின்ற மாதிரி, அதாவது ஜனநாயகத்துக்கு புறம்பாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் வந்து கட்சியெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, தொண்டர்களை அனுசரித்து யார் கட்சி நடத்துகிறாங்களோ தொண்டர்கள்ட்டேருந்து தான் வரணுமே தவிர தலைமையிலேருந்து வரக்கூடாது. தலைமையிலேருந்து வந்தால் அது தப்பு. அது வந்து திமுகவும் திராவிட இயக்கமே கிடையாது. திராவிட இயக்கம் என்ற பெயரில் இவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களை உற்பத்தி பண்ணி, கொள்ளைக்காரர்களை உற்பத்தி பண்ணி அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு மாயை உருவாக்கி ஆட்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க. அது இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கேபினெட் இதாக தான் இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதற்கு முன்பாக நம்ம பார்த்துருக்கோம், 3லிருந்து 5 பேர் வரைக்கும் அதிகபட்சமாக இருப்பாங்க. அதில் 5 பேரில் 3 பேர் வந்து எப்படி வாரிசு கோட்டாவில் வந்துடுவாங்க. இந்த முறை தான் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேபினெட்டாக அமைய போகுது. ஒரு புதிய அமைச்சரவை 50 ஆண்டு காலம் பார்க்காத அமைச்சரவையாக இருக்க போகுது. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் யங்ஸ்டரோ ஓல்டு மேனோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. யார் யோகியனோ மக்களுக்காக தொண்டு செய்ய இருக்கிறானோ அவனை வச்சுக்கோனே தவிர யங்ஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கணக்கெல்லாம் வேண்டியதே இல்லை. யங்ஸ்டரும் வந்திருக்காங்க, அவனுக்கு ஒரு பயிற்சி இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நேர்மையாக தான் மக்களுக்காக தொண்டு செய்கிற வந்திருக்கோமே தவிர சம்பாதிக்கிறதுக்கு வரல அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தை கொண்டு போகிறது தான் முறையாக இருக்குமே தவிர எல்லோரும் யங்ஸ்டர்னா ஒன்றும் விவரம் தெரியாமல் வந்து அல்லது பண்படாத இருந்து வந்துட்டாங்கன்னா இன்னும் வந்து எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ வந்தோம் எம்எல்ஏ ஆகிட்டோம் இனிமேல் எப்படி வளமாக வாடுறதுன்னு நினைப்பான். அதெல்லாம் இல்லாமல் அவனை வந்து கட்சி தொண்டனாக மக்கள் சமுதாய தொண்டனாக மாற்றி கொண்டு போகிறது தலைமையினுடைய கடமை. இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். யாருமே அந்தந்த வேலை செஞ்சுருப்பாங்க, லோக்கல் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக வேலை செஞ்சுருப்பாங்க. அதையும் காட்டிலும் விஜய்க்காக உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தானே மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். நம்மளும் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி நம்மளும் ஜெயிச்சுட்டு 5 வருஷம் இப்படி போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உங்களுடைய அனுபவத்திலேருந்து அதை சொல்கிறீங்க. அதுதான் உண்மை. அப்படி தான் இருக்கணும். எம்எல்ஏக்கள்ன்றவங்க எதைக்கும் பொதுமக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்காமல் பொதுமக்களுக்காக தொண்டு செய்வதற்கு வந்திருக்கிறோம் அப்படின்ற உணர்வோடு இருந்தால்தான் அது சரியாக வரும். இல்லைன்னா திரும்பவும் மக்கள் இப்போ 2 இயக்கம் இருந்தபோது என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 3வது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மக்களுக்கு தெளிவாயிடுச்சு. அதனால் இது தவறு பண்ணால் இன்னொரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு கொடுத்துரும். அதனால் இப்போ வந்திருக்கிற கெட்டியாக பிடிச்சிக்கணும். விஜயும் வந்து ஜாக்கிரதையாக இருந்து அவங்க கட்சி ஆட்சியில் தவறு நடக்காமல் பார்த்து கொண்டால் எவ்வளோ அது நடக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.